இந்த லேஸ் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சிப்ஸுக்கெல்லாம் வருமே, அந்த மாதிரி கோடு கூட வரும். அடுப்பை சின்னதாக போட்டுற வேண்டியதுதான். போட்டு அடுப்பை இப்போ நம்ம கொஞ்சம் பெருசாக்கிக்கணும். தெரியுறது அது பாருங்க. எப்படி பண்ணுவான்னு தான் பார்க்க போகிறோம். மரக்கட்டையில் இருக்கும் இது. இந்த வாழைக்காய் சீவுறது எங்கள் சுற்றி எல்லாம் என்ன பண்ணுவான்னா அப்படி சீவி போட்டுருவா. அப்படி அப்படியே எடுத்து எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி இது பாருங்க, வாழைக்காய் சிப்ஸு தான் பார்க்க போகிறோம். 2 வாழைக்காய் தோல் சீவிட்டு உடனே ஜலத்தில் இப்படி போட்டு வச்சிடணும், இல்லைன்னா கருத்து போயிடும். இப்போ நம்ம அதுக்கு தேவையான அளவு எண்ணெயை முதல்ல குத்திப்போம். எண்ணெய் குத்திண்டாச்சு. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் புளி, 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி. நம்ம 2 வாழைக்காய் தான் எடுத்துட்டுருக்கோம், அதனால் 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக ஜலம் விட்டு இப்படி ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இதில் இப்படி இருந்தால் சரியாக இருக்கும். எதுக்கு கரகரான்னு கரைக்கணும், அதுவே உடனே கரைஞ்சிரும். இப்படி வச்சுக்கணும். இப்போ அடுத்தது மிளகாப்பொடி. இந்த பாருங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் தான் நான் மிளகாப்பொடி எடுத்துன்னு இருக்கேன். அதுவும் உங்களுக்கு காட்டுறதுக்காக, இல்லைன்னா அதுவும் போட மாட்டேன். அதில் கொஞ்சோண்டு ஜலம் விட்டு அதையும் கலந்துப்போம். அதையும் கரகர என்ற கரையுங்கள். ஆமாம், சீவி பாருங்க. அப்படியே சீவியில் வச்சுட்டு அப்படியே கரகரன்னு சீவிடுவேன். சீவிட்டு இப்போ தான் அடுப்பை பெருசு பண்ணுறேன். இதெல்லாம் எண்ணெய் சுட்ட உடனே சிம்மில் வச்சுருந்தேன். சிம்மில் வச்சுட்டு தான் இப்படி சீவி போடணும். காத்தல ஒரு பாதி வெந்திருக்கா, பாதி இல்லை முக்கால்வாசி கூட வெந்துடுதா. இப்போ அதை பாருங்க, ஒரு கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது பாருங்க, இதுவும் 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் சொட்டு தான் கொடுத்துவேன். இது காரப்பொடி. சளக்குன்னு சுத்தம் வந்தோன்னு எடுக்கணும். சளக்குன்னு நல்லா வறுத்துட்டுமா? அதான் சொல்கிறேன், சளக்குன்னு வந்தோன்னு தான் எடுக்கணும்னு சொல்கிறேன். இப்போ எண்ணெயை கொஞ்சம் சுட வச்சுக்கணும். ஏன்னா நம்ம அந்த ஜலம்லாம் குத்தினோம் இல்லையா, அதனால் அதோடைய சூடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம லேசாக கொஞ்சம் சுட வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சீவணும். பாருங்க, இதில் சீவினா நம்ம டிசைனும் என்ன டிசைன் பார்ப்போம். இந்த லேஸ் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சிப்ஸுக்கெல்லாம் வருமே, அந்த மாதிரி கோடு கூட வரும். இதில் சீவி காட்டணுமா? சீவி காட்டுறேன். இல்லை பாருங்க, தெரியுறத இப்படி டிசைனாக வருது. இது உங்களுக்கு முழுக்குன்னு வரும். இப்போ அடுப்பை சின்னதாக்கிக்கணும். 2 டிசைன்லேயும் போட்டிருக்கேன். இந்த தடவை ஃபுல்லாக இப்படி சீவி போட்டுற வேண்டியதுதான். போட்டு அடுப்பை இப்போ நம்ம கொஞ்சம் பெருசாக்கிக்கணும். தெரியுறதா அது பாருங்க, இது டிசைனாக வந்திருக்கு. இது இப்படி முழுக்குன்னு வந்திருக்கு. உப்பும் மஞ்சளும் கலந்து வச்ச ஜலம். இந்த சலசலப்பை அடங்கிட்டு பாருங்க. இப்போ நம்ம எடுத்துட வேண்டியதுதான். இது நீங்கள் வெறும் மஞ்சப்பொடி மட்டும் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி லேசாக செவந்துன்னு இருக்கு பாருங்க, அது கூட செவக்காது.
மஞ்சப்பொடி உப்பு மட்டும் போட்டேன்னா அது சிவக்காது. இப்போ நம்ம காரப்பொடி போட்டதுனால சிவந்துன்னு இருக்கு. லேசாக தான் சிவந்துன்னு இருக்கு. நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு நம்ம போட்டுக்கலாம். குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குறோன்னா காரப்பொடியெல்லாம் போட வேண்டாம். பாட்டி எப்படி பண்ணுவான்னு தான் பார்க்க போகிறோம். மரக்கட்டையில் இருக்கும் இது. இந்த வாழைக்காய் சீவறது மரக்கட்டையில் வச்சுருப்பா. அதை அப்படி எங்கள் சுற்றி எல்லாம் என்ன பண்ணுவான்னா அப்படி சீவி போட்டுருவா. அப்படியே எடுத்து எடுத்து வறுப்பா பாட்டி. அப்படியே டைரெக்டாக எண்ணெயில் போட மாட்டா. இப்படி எடுத்து வச்சுருவா. பாட்டி என்ன பண்ணுவா, அப்படியே சீவி வச்சுட்டு தஞ்சாவூர் மாவட்டத்தில் என்ன பண்ணுவான்னா நாள் கிழமைக்கு முக்கியமாக இந்த வாழைக்காய் வறுவல் பண்ணிடுவான். வாழை பெருத்த ஊர், வாழை பெருத்த ஊருன்னு திருமங்கையாழ்வாருடைய கதையில் வரும். வாழை பெருத்த ஊர், வாழை பெருத்த ஊருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சிலையை எடுக்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணுறது, அது யாராலையுமே எடுக்க முடியாதான். அதுக்குள்ளே சர்ன்னு இப்படி என்னமோ சக்கரம் சுற்றிகிட்டே இருக்குமா. என்ன பண்ணுறது, இது எப்படி எடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் சொன்னாராம், வாழை பெருத்த ஊர், அதேமாரி கமலாலயத்தில் தண்ணியும் வற்ற வைக்க முடியலையாம். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னது, வாழை பெருத்த ஊருன்னாலாம். வாழைன்னா வாழை மீன். அது என்ன பண்ணணுன்னாக்கா அந்த ஊற்று கண் இருக்கு இல்லையா, தண்ணி வர ஊற்று கண், அதை வந்து மறைச்சிரும். அதேமாரி வாழை பெருத்த ஊருன்னா வாழையை வந்து அந்த சக்கரத்துக்குள்ளே பல் சக்கரத்துக்குள்ளே விடும்போது அப்படியே சிக்கிட்டு சக்கரம் ஓடுறது நின்று போயிடும். அதுமாரி திருமங்கையாழ்வார் கதையில் வரும், வாழை பெருத்த ஊர், வாழை பெருத்த ஊர். இந்த மாதிரி வாழை இல்லாமல் ஒன்றும் காரியமும் நடக்காது. எல்லாத்துக்கும் வறுவல் பண்ணிடுவா, பஞ்சாமிர்தம் பண்ணிடுவா, வாழை இலை போட்டுருவா. துவாதசியை தவிர, துவாதசி அன்னைக்கு மட்டும் வாழை சேர்த்துக்க மாட்டா. மிச்ச நாள்லாம் பார்த்தேன்னா எந்த ஃபங்க்ஷன்னாலும் இது வந்துடும். அதேமாரி ஸ்நாக்ஸுக்கும் இது பண்ணி கொடுத்துருவா பாட்டி. இதில் இந்த உப்பு ஜலம் அந்த ஜலம்லாம் நம்ம குத்துறமே, அதெல்லாம் குத்த மாட்டா. இது எனக்கு தெரிஞ்சது கேரளா ஸ்டைல் நேந்திரங்க அவர்கள் வறுக்கிறது இல்லையா, எங்கள் சின்ன ஸ்தீ இருக்கா ஜெயந்தி ஸ்தீன்னு, அந்த ஸ்தியோட மாமியார் தான் தார நான் நேந்திரங்க வறுப்பா. அப்போ அந்த மாதிரி குத்துவா. அதுலேருந்து நான் கற்றுண்டது இது. பாட்டி இப்படி தான் வறுப்பா. இந்த ஓசை அடங்கும்போது அதுவும் கரெக்டாக இருக்கும், நம்ம எடுத்துடலாம். போடும்போதும் அடுப்பை சின்னதாக்கிக்கணும், எடுக்கும்போதும் அடுப்பை சின்னதாக்கிக்கணும். இந்த பாருங்க, கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சம் காரப்பொடி, கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சோண்டு பெருங்காயம், இப்படி நாளையும் எடுத்துப்பா. எல்லாத்தையும் இப்படி கலந்துருவா. இது பாட்டியோட அது அப்படியே நன்னா லேசாக சொட்டு எண்ணெயோ நெய்யோ கூட விட்டுப்பா. சொட்டு அது ஒட்டிக்கிறதுக்கு. நல்லா அப்படி பெசரி எடுத்து வச்சுருவா. இதுதான் பாட்டியோட மெத்தடு. இது பாருங்க, ரெண்டு வகை வாழைக்காய் சிப்ஸ். நான் பண்ணுறத விட நல்லா விளவிளேர்னு தான் இருக்கும். இன்றைக்கி அந்த காரப்படியினால இப்படி சகப்பாயிடுது. பாருங்க, அம்மாவின் மெத்தட், பாட்டியின் மெத்தட். ஆமாம், இது நேந்திரங்காய் சிப்ஸுக்கெல்லாம் கூட நீங்கள் இப்படியே போடலாம். அப்படித்தான். இதுதான் தேங்காய் எண்ணெய் வச்சு பண்ணுவா. இப்போ நம்ம கடலெண்ணெய் வச்சு பண்ணியிருக்கோம். இந்த நேந்திரங்காய் சிப்ஸ் அப்படின்னாக்கா தேங்காய் எண்ணெய் வச்சு பண்ணுவாள். இப்படி தான் சரசரன்னு சீச்சு விட்டு அப்படி தான் எங்கள் சித்தி மாமியார் பண்ணுவாள். சித்தியும் அப்படி தான் பண்ணுவாள், நான் பார்த்துருக்கேன். பாட்டி வந்து இப்படி சிப்ஸ் பண்ணி எடுத்துட்டு அப்புறமா அதில் உப்பு எல்லாமே கலப்பா. ஆனால் ரெண்டுமே ரெண்டு விதமான சுவையில் இருக்கும். ஆனால் ரெண்டுமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.